சயின்ஸில் நம்ம எப்படி ஹியூமன் பார்ட்ஸ் ஆஃப் த பாடி படிக்கிறோமோ அதே மாதிரியே சாஸ்திரங்கள் நம்ம சரீரத்தை பற்றி ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கு. இருந்தாலும் கட்டோபனிஷத்தில் ஒரு மனுஷனை தேரோட, அதாவது ரதத்தோடு ஒப்பிட்டு சொல்லும்போது கேட்குறதுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். முதல்ல இந்த ரதத்தினுடைய ஓனர் அதுதான் ஜீவாத்மா. அடுத்தது ரதம் அப்படிங்கிறது இந்த சரீரம். அடுத்தது அந்த ரதத்தை ஓட்டக்கூடிய அந்த சாரதி புத்தி. அதுக்கப்புறமா அந்த சாரதியோடைய கையில் இருக்கும் இல்லையா அந்த கடிவாளம், அந்த குதிரை அடக்கிறதுக்காக, அதுதான் மனசு. இந்திரியங்கள் குதிரையாகவும் நம்ம அனுபவிக்கக்கூடிய விஷயங்கள் அந்த தேர் ஓடக்கூடிய பாதையாகவும் வர்ணிச்சிருக்கு. ஆத்மானம் ரதினம் வித்தி ஷரீரம் ரதமேவது புத்திந்து சாரதிம் வித்தி மனப்பிரகிரகமேவச்ச அப்படிங்கிறது தான் அந்த கட்டோபனிஷத்து ஸ்லோகம். அதாவது புத்திங்கிற சாரதி மனஸ் அப்படிங்கிற கடிவாளத்தின் மூலமாக நல்ல விஷயங்கிற பாதையில் அந்த குதிரைகளை ஓட்டிகிட்டு போனான்னு சொன்னாக்க ஜீவாத்மா ரொம்ப சுகமான பயணத்தை தொடருவான் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்லோகத்தினுடைய தாத்பரியம். இந்த தத்துவத்தை மனசில் வச்சுட்டு நாம் அந்த விபூதி பாதத்தினுடைய அடுத்த ஃபார்முலா 9வது ஃபார்முலாவை நம்ம பார்த்தோம்னா நமக்கு அது அர்த்தமாகும். இதில் நிரோத பரிணாமம்னா என்னன்னு சொல்ல போகிறார். அதாவது 2 விதமான சம்ஸ்காரங்கள் சொல்கிறார். ஒன்று யுத்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு கட்டுக்கடங்காமல் பறக்கக்கூடிய நிலை. நிரோதம் அப்படின்னு சொல்லக்கூடிய மனசு கட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலை. இதில் முதல் சம்ஸ்காரத்தை குறைச்சி அடுத்த சம்ஸ்காரத்தை அதிகரித்தோம்னு சொன்னாக்க மனசுக்கு இருக்கக்கூடிய நிலை நிரோத க்ஷணம். அந்த நிலைக்கு பேர் நிரோத பரிணாமம்னு பேருன்னு சொல்லியிருக்க. இப்போ ஃபார்முலாவை பார்த்துட்டு அப்புறமா இதனுடைய விளக்கத்தை நல்லா பார்க்கலாம். வியுத்தான நிரோத சம்ஸ்காரையோகோ அபிபவ பிராதுர்பாவௌ நிரோதக்ஷண சித்தான்வயா நிரோத பரிணாமஹா அப்படின்னு சொல்லிட்டு, இப்போது வியுத்தானம்னு சொன்னால் மனசு கட்டுக்கு அடங்காமல் பறக்கிறது, நிரோதம்னு சொன்னாக்கா கட்டுக்கு அடங்கக்கூடிய நிலைன்னு சொன்னோம். அந்த சம்ஸ்கார யோகோ அபிபவம்னாக்க குறையிறது, அதாவது வியுத்தானம் குறையணும். பிராதுர்பாவம்னு சொன்னாக்க அதிகரிக்கிறது. 2வது சம்ஸ்காரமாக இருக்கக்கூடிய நிரோத சம்ஸ்காரம் அதிகரிக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ராக்டிஸ் நம்ம பண்ணினோம்னு சொன்னாக்க ஒரு பாயிண்டில் நிரோத க்ஷணம் அப்படிங்கிற நிலை நமக்கு கிடைக்கும்னு சொல்கிறார். இப்போ இந்த நிரோத க்ஷணம் அந்த சித்தத்துக்கு கிடைக்கும்போது அதை நிரோத பரிணாமம்னு சொல்லணும் அப்படிங்கிறது தான் இந்த ஃபார்முலானுடைய அர்த்தம். இதை நம்ம சுலபமாக புரிஞ்சுக்கணும்னா இதுக்கு முன்னாடி பார்த்த ஒரு கதையை நம்ம ஞாபகப்படுத்திக்கலாம். அதாவது ஒரு சின்ன குழந்தையிலேயே ஜாதகத்தை பார்த்துட்டு அவன் பின்னாடி திருடன ஆகுவான்னு பார்த்த பண்டிதர் அவனுக்கு எந்த திருடினாக்க என்னென்ன பனிஷ்மெண்ட்டுங்கிற வித்தியை போதிச்சதுனால அவன் ராஜாங்கத்தில் போய் திருடும்போது அவனுக்கு எதுவுமே எதெடுத்தாலும் தண்டனையை ஞாபகப்படுத்திட்டு அவன் திருடாமல் விட்டான்னு அந்த கதையை பார்த்தோம். இப்போ திருடுறதுக்காக போகணும்னு நினைக்கிற சம்ஸ்காரம் தான் வியுத்தான சம்ஸ்காரம். அடுத்தது அந்த எதையுமே இதுக்கு இந்தந்த தண்டனைன்னு சொல்லிட்டு அந்த தங்கத்தையோ வெள்ளியவோ எதையுமே எடுக்காமல் விட்டான் இல்லையா, அதுதான் நிரோத சம்ஸ்காரம். ஸோ இப்போ அந்த வித்யா, அதாவது நல்ல ஞானத்தை வளர்த்துட்டோம்னு சொன்னால் அதுவே நிரோத சம்ஸ்காரமாக இருந்து நம்ம சித்தத்துக்கு அந்த நிரோத க்ஷணங்கிற நிலையை ஏற்படுத்தும். அதை நிரோத பரிணாமம்னு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு, இதனால் உண்டாகக்கூடிய பலன் என்ன அப்படின்னு கேட்டாக்க தஸ்ய பிரசாந்த வாகிதா சம்ஸ்காராத் அப்படின்னு சொல்கிறார். இந்த நிரோத சம்ஸ்காரத்தை வளர்த்துக்கிறதுனால அந்த சித்தத்துக்கு, அதாவது மனசனுடைய ஆலோசனை பூர்வமான நிலை சித்தம், அந்த சித்தத்துக்கு பிரசாந்த நிலை ஏற்படுங்கிறது தான் முதல் பலித்தமாக அடுத்த ஃபார்முலாவில் சொல்கிறார். இதே இன்னும் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.